வணக்கம் மக்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம சாம்பார் வைப்போம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தான் இருக்கும். 50 கிராம். இது ஒரு 50 கிராம் தான் வத்தல். இடி சாம்பார் வைக்க போகிறோம். சீரகம் 25 கிராம். பார்த்தீங்களா மக்களே, கருவேப்பிலை ஒரு கொத்து. இது எண்ணெய் விட்டா தான் நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக இதில் விட முடியாது, கொஞ்சம் மட்டும் இப்போ வறுக்கிறதுக்கு. பாருங்கள் மக்களே, எவ்வளோ கண்டு ஊற்றி இருக்கேன்னு. என்ன காயிட்டு மக்களே, இந்த மக்களே கருவேப்பிலை போடுறேன் பாருங்க. மக்களே சீரகம் போடுறேன். வீட்டில் தனியாக ரெடி பண்ணணும் இதே மாதிரி. பார்த்தீங்களா, புரிஞ்சிருச்சா? நல்லா வறுபட்டுருச்சு மக்களே. எங்கே இருங்க, எப்படி வறுக்கும் பார்த்தீங்களா? கருக்காமல் வறுவடணும், இல்லைன்னா குழம்பு கசக்கும். என்ன குழம்புனாலும் கசக்கும். சீரகம் வறுத்துருச்சு பார்த்தீங்களா? கொத்தமல்லி நல்லா வறுபட்டுருச்சு. அது மக்களே பாருங்க, இதை போய் இடிச்சிட்டு வர்றேன் சரியா? இந்த பாருங்க, இது மாதிரி நீங்கள் செய்யுங்க, நல்ல மணக்கம் இருக்கும். சட்டி காய்ஞ்சிருச்சு மக்களே. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்க. பாருங்கள் மக்களே, கடுகு போடுறேன். இந்த பாருங்க போட்டேன் மக்களே. மிளகு போட்டிருக்கேன். கடுகு, இது சின்ன ஸ்பூனுக்குள்ள சீரகம் போட்டேன் மக்களே. பாருங்க மக்களே, தக்காளி போட போகிறேன் பாருங்க. காய் இருக்குது, அதனால வெங்காயம் நிறையா போட்டுக்கலாம். இது கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி மக்களே. மக்களே, இங்கே என்ன நினைக்கிறீங்க? சோறு. இந்த பாருங்க, இது நல்லா பச்சை வடை போயிடணும். பார்த்துட்டிங்களா? இந்த 3 எதல் வெள்ளைப்பூடு மக்களே பார்த்துக்கோங்க. மக்களே, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி. பருப்பில் போடலை, பருப்பு வேக வச்சுட்டோம். இது சோறு வச்சுருக்கேன் மக்களே. மக்கள் இந்த காயை பாருங்கள். கத்திரிக்காய், சவுக்காய், மாங்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு சாம்பார் சரியா? காய்கள் எல்லாம் போட்டிருக்கேன் மக்களே. எல்லாம் போடுறேன் மக்களே. பாருங்கள் மக்களே, இந்த பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த நான் புளியவே இதில் கரைச்சி விட்டு தான் போடணும். வதங்கட்டு மக்களே. உப்பு தேவைக்குதான் மக்களே. இந்த பாருங்க, உப்பு போட்டேன் மக்களே. இந்த பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம் பாருங்க. எல்லாம் போட்டேன் மக்களே. தேவைக்கு தண்ணி. இது கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி மக்களே. எல்லாம் வறுத்தமில்ல, மல்லி, வத்தல், சீரகம், 2 கருவேப்பிலை போட்டிருக்கேன். வணக்கம். இது இடி சாம்பார் மக்களே. தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்கள். இந்த கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன்.
இது குக்கர் மூடி வைக்கமுன்னே போட்டுடணும் மக்களே, அது ஒரு டேஸ்ட்டு. குக்கரை மூடி வச்சுக்கலாம், ஒரு விசில் போதும், ஏன்னா எல்லாமே நல்லா வதங்கி இருக்கு. மக்களே குண்டு போட்டுக்கிறேன். இட்லி சாம்பார் பாருங்க, கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி இருக்கும். மக்களே மனத்தை பார்த்தீங்களா, வேற லெவலு. வேற லெவலு, செம்மையா இருக்கு, இருக்கும். இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. ஐயா சமையல்ல ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே, பாய்.